சாம்சங், கூகுள், ஒன் பிளஸ்னு எல்லாருமே ஃபோல்டபுள் போன்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா ஆப்பிள் மட்டும் சைலண்டாவே இருக்காங்க. ஆனா ரீசெண்டா வந்திருக்க லீக்ஸ் படி பார்த்தா ஆப்பிள் அவங்களோட ஃபோல்டபுள் போனை ஐபோன் அல்ட்ராங்கிற நேம்ல லான்ச் பண்ண போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பிள் ஒரு பிரீமியம் ஃபோல்டபுள் ஐபோன் மாடல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. புக் மாதிரி ஓபன் ஆகிற டிசைன், கிரீஸ் கம்மியா இருக்க டிஸ்பிளே, பிளாக்ஷிப் லெவல் கேமராஸ் அண்ட் பவர்ஃபுல்லான ஏஐன்னு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்பிள் யூஸ்வலாவே லேட்டா லான்ச் பண்ணாலும் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. அதனாலவே ஃபோல்டபிள் கேட்டகரியில கூட ஆப்பிள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா ஆப்பிள் பத்தி தெரியுமே, ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள் போன் சிம்பிள் போனா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டியூரபிலிட்டி, பேட்டரி லைஃப், சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் எல்லாத்தையும் பக்காவா ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் லான்ச் பண்ண போறதா லீக்ஸ் சொல்லுது. அதனால லான்ச் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆப்பிள் ஃபேன்ஸ் எக்ஸைட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இமேஜின் பண்ணுங்க, ஐபோன் சைஸ் டிவைஸை பேக்கெட்ல வச்சுக்கிட்டு அதை ஓபன் பண்ணனா மினி ஐபேட் சைஸ்ல ஒரு ஸ்கிரீன் டிஸ்பிளே இருந்தா எப்படி இருக்கும்? ஐபோன் அல்ட்ரா உண்மையாலேயே ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணுமா, இல்ல மத்த ஃபோல்டபிள் போன்ஸ் மாதிரியே இருக்குமா? நீங்க ஆப்பிள் ஃபோல்டபிள் போன் வாங்குவீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லேட்டஸ்ட் டெக் லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நுட்பம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.